அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மாவை அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாய பிரதிநிதிகள், திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சந்தித்தனர். தியாகத்தலைவி சின்னம்மாவை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு சரத்குமார் தனது மனைவி திருமதி ராதிகாவுடன் சந்தித்தார். தியாகத்தலைவி சின்னம்மாவை அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் சந்தித்தார். தியாகத்தலைவி சின்னம்மாவை திரைப்பட இயக்குநர்கள் திரு பாரதி ராஜா, திரு அமீர் ஆகியோர் சந்தித்தனர். சின்னம்மாவை அஇஅதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி சந்தித்தார். புரட்சித் தலைவர் அவர்களின் 73வது பிறந்தநாள் அன்று திருமதி சசிகலா அவர்களையும் உடல்நலம் விசாரிப்பதற்காக நானும் என் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களும் எங்கள் கட்சி இயக்கத்தின் தலைமை செயலாளர் பாகிரதி அவர்களும் என்னுடைய உதவியாளர் நடேசன் அவர்களும் இன்று வந்து அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கின்றோம். ஏன்னா அவங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குணமடைந்து வந்த பிறகு இன்று அனைவரையும் சந்திப்பதாக இருந்ததால் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்திருக்கின்றேன். காவிரி வழக்கு 50 ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் துணிவோடு வழக்கு தொடர்ந்து காவிரி உரிமையை சட்ட ரீதியாக மீட்டுக் கொடுத்தார்கள். அரசிதழில் வெளியிடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு அதற்கான உத்தரவாதத்தையும் கொடுத்து அரசிதழில் வெளியிட வைத்தார்கள். அந்த நேரத்தில் சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து காவிரி உரிமையை மீட்பதற்கு எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் ஆதரவளித்ததோடு சட்ட போராட்டத்திற்கு துணை இருந்தார்கள். அந்த போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் அந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தில் விழாக்களில் அவர்களுக்கு நன்றி சொல்ல இயலாத நிலையில் இருந்தது. அதற்கு இன்றைய தினம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறி நன்றி சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிறந்த நாளில் மாண்புமிகு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களை இன்று சந்தித்து நல்லாசி பெற்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் என்னுடைய வாகனத்தில்தான் பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சின்னம்மாவை என் காரிலே அழைத்து வந்தேன். இன்றும் என்றும் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர்.